இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதுக்காலத்தின் 20ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த இறைவார்த்தைகள் கடவுளின் இரக்கத்தின் எல்லைகள், சத்தியத்தின் நிலைநாட்டும் துணிவு மற்றும் விசுவாசத்தின் விளைவை ஆகியவற்றை மையப்படுத்துகிறது. கடவுளின் மீட்பு திட்டம் யாருக்காக? அது இன மத எல்லைகளை கட்டுப்பாடுகளை தாண்டி அனைவருக்கும் உரியதா என்று இன்றைய இறைவார்த்தைகளை மையப்படுத்தி எல்லா மக்களுக்கும் மீட்பு, விசுவாசத்தின் எல்லையற்ற வீழ்ச்சி என்ற தியான கருத்தில் நாளை நான் தியானிப்போமா? எல்லா இனத்திற்கும் இல்லம், இது இறை திட்டத்தின் விரிவு. இதுதான் முதல் வாசகம். முதல் வாசகம் கடவுளின் மீட்பு திட்டத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமானதல்ல, மாறாக அது உலகளாவியது என்பதை தெளிவாக அறிவிக்கிறது. ஆண்டவர் கூறுவதுவே, நீங்கள் நீதியை பின்பற்றுங்கள், நேர்மையை கடைப்பிடியுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நிபந்தனை நீதியுமே கடவுளின் ஆலயத்தில் சேருவதற்கு உள்ள நிபந்தனை இனம், மொழி, மதம் அல்ல, மாறாக நீதியும் நேர்மையும் பின்பற்றும். நீதியும் நேர்மையுமே இங்கு தேவை. ஆண்டவருடைய ஆலயம் என்பது யூதர்களுக்கு மட்டுமானதல்ல, எல்லா மக்களினத்தாருக்கும் உரியது. இந்த தீர்க்க தரிசனமே திரு அவை உலகில் உள்ள எல்லா மக்களினத்தாரை ஒன்றிணைப்பதற்கான அடித்தளம். கடவுளின் திருவிழத்தின் நீதியை பின்பற்றுவோர் ஆலயத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள். நீதியை நிலையான சமாதானத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அடிப்படை. அங்கு பாடுபாடற்ற சேவை. இந்த சமுதாயத்தில் நம்முடைய சேவை அல்லது உதவியை சாதி, மதம், அரசியல் ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபடுத்துகிறோம். ஏசாவின் அழைப்பு இந்த பாகுபாடும் இன்றி, எந்த பாகுபாடும் இன்றி நீதியுள்ள அனைவரையும் ஏற்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். அது சமத்துவமான இடமாக இருக்க வேண்டும். ஒரு சமூக அமைப்போ அல்லது பொதுத்தொண்டு நிறுவனமோ எவ்வித பாகுபாடுமின்றி அனைவருக்கும் சேவை செய்யும் போது அது எல்லா மக்களினத்தாருக்கும் உரிய வேண்டுதல் இல்லமாக மாறுகிறது. ஒரு தலைவர் தன்னுடைய சொந்த இனத்தாருக்கு மட்டும் நன்மை செய்யாமல் நீதியை பின்பற்றும் அனைவருக்கும் நன்மைகளை சமமாக பகிர்ந்தளிப்பது கடவுளின் விரிவாக்கப்பட்ட திட்டத்தின் நிரலாகும். தலைமையில் நேர்மை இருக்க வேண்டும். தனக்குரியவன், தன் விருப்பப்பட்டவன், தன் சாட்சிக்காரன், தன் சொந்தக்காரன், தன் நண்பன் என்று பார்க்கக்கூடாது. எல்லாரும் நீதியும் நேர்மையோடு வாழக்கூடியவர்களை அவர் சமமாக நடத்த இந்த தலைவர்கள் முன்வர வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக தலைவர்கள் அப்படியல்ல. இரக்கத்தின் சுழற்சி மீட்பின் திட்டம் 2ஆம் வாசகத்தில் கடவுள் மீட்பின் திட்டம் யூதர்கள் மற்றும் பிறகினத்தவர்களாகிய இருவருக்கும் இடையில் எவ்வாறு சுழற்சியாக இந்த சைக்கிள் செயல்படுகிறது என்பதை பவுல் 2ஆம் வாசகத்தில் விளக்குகிறார். பிறகினத்தவரை நான் உங்களிடம் சொல்கிறேன், உங்கள் மீது இரக்கம் காட்டப்பட்டதால் அவர்களும் இப்போது கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இரக்கம் காட்டப்பட வேண்டும் என்கிறார். கீழ்ப்படியாமை versus இரக்கம். யூதர்களின் வீழ்ச்சி புறவினத்தாரின் ஆதாயம். யூதர்கள் கிறிஸ்துவை நிராகரித்து கடவுள் மீட்பு புறவினத்தாருக்கு செல்ல காரணமாக அமைந்தது. இதுவே கடவுளின் மறைவான ஞானம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் இரக்கம் எவ்வளவு ஆழமானது! கடவுள் யூதர்களை நிராகரித்து விட்டார் என்பதல்ல பொருள். மாறாக கடவுள் தம்முடைய இரக்கத்தை காட்டுவதற்காக எல்லா மனிதர்களையும், யூதர்கள், புறவினத்தார் எல்லாரையும் அழைத்தார். முதலில் கீழ்ப்படியாமைக்கு ஒப்புவிக்கிறார். இதன் மூலம் எந்த இனமும் தாங்கள் தான் உயர்வானவர் என்று சொல்ல முடியாது. கடவுளின் வரங்களும் அழைப்பும் மாற்ற முடியாதவை, அழியா வரம் என்று நாம் உணர வேண்டும். எனவே யூதர்களும் கடைசியில் இரக்கம் பெறுவார்கள் என்பதில் பவுல் உறுதியாக இருக்கிறார். நம்முடைய பொது வாழ்வில் நாம் பிறரிடம் இரக்கம் காட்டும் போது அது கருணை மறுசுழற்சி செய்யப்படுகிறது. சமூகத்தில் ஒருவருக்கு 2வது 3வது வாய்ப்புகளை நாம் அளிக்கும் போது நாம் கடவுள் இரக்கத்தை பிரதிபலிக்கிறோம். ஏனென்றால் நாமும் பல முறை தவறு செய்த போது கடவுள் நம்மை நிராகரிக்காமல் இரக்கம் காட்டினார். ஒரு சமூக மாற்றம் நிகழும் போது அதில் பங்கு கொடுத்தவர்களையோ அல்லது தவறு இழைத்தவர்களையோ நாம் உடனடியாக விலக்கி வைக்கக்கூடாது. மாறாக நாம் பெற்ற இரக்கத்தைப் போல அவர்களுக்கு இரக்கம் காட்ட அழைப்பு விடுத்து அவர்களை சமூகத்தின் நீரோட்டத்தை இணைக்க முயல வேண்டும். கானானிய பெண்ணின் விடாமுயற்சியை நாம் பார்க்கிறோம். நற்செய்தி வாசம் கடவுளின் அரசை எவ்வளவு விரிவாக எடுத்துக் கூறுகிறது. கானானிய பெண் ஒருத்தி தாவீதின் மகனே இறங்கும் என்று ஆண்டவரிடம் வந்து மன்றாடியதை பார்க்கிறோம். உரையாடல் மிக ஆழமான உரையாடல். இயேசுவின் இரக்கம் ஒரு சோதனை என்று சொல்லலாம். இயேசு முதல் யூதர்களுக்கே அனுப்பப்பட்டு வந்ததா? அந்த பெண்ணின் விடாமுயற்சியை சோதிக்கிறார். ஆனால் இயேசுவின் கூறிய பதில் அந்த பெண்ணின் விசுவாசத்தை தான்
தூண்டி விடுகிறார். அந்த பெண் நாய்க்குட்டிகள் என்ற இயேசுவின் பதிலை கேட்டு அவமானப்படாமல் அதை ஏற்றுக்கொண்டு தாழ்மையோடு ஒரு தர்க்கத்தை முன்வைக்கிறார். தாழ்மை, விடாமுயற்சி விசுவாசம் என்று சொல்லலாம். அந்த பெண்ணின் விசுவாசம் இனம், மதம், பாலின வேறுபாடுகளை தாண்டி இயேசுவின் இரக்கத்தை வெளியே இழுத்து விடுகிறது. இயேசுவின் வார்த்தை, உமது விசுவாசம் பெரியது என்று அவரை பாராட்டுகிறது. இதுவே கடவுளின் அரசில் உள்ள உண்மையான ஆற்றல், விசுவாசம். கானானிய பெண் யூத சமூகத்தில் புறம்பே வைக்கப்பட்டவள். இன்றும் நம்முடைய சமூகத்தில் விளிம்பு நிலையில் வைக்கப்பட்டு தங்களுக்குள்ள அடிப்படை உரிமைகளுக்கு போராட மக்கள் பலர் இருக்கிறார்கள். அவுட் சைடர் என்று சொல்கிறோம். சமூகத்தில் அநீதிக்காக போராடும் போது நீதி கிடைப்பது எவ்வளவு எளிதல்ல. அதிகார மையங்கள் பெரும்பாலும் நாய்க்குட்டிகளுக்கு உணவல்ல என்ற பதிலைத்தான் தரும். ஆனாலும் கானானிய பெண்ணை போல தாழ்மையோடு ஆனால் விடாமுயற்சியுடன் நாம் நீதிக்காக போராட வேண்டும். இந்த ஊமைக்கு பின் இயேசுவின் பணி யூதர்களை தாண்டி புறவினத்தவர் மற்றும் சமூகம் திரும்புகிறது. விசுவாசம் உள்ள மக்களின் போராட்டம் தலைமைத்துவத்தின் மண்ணிலேயே மாற்றும் வல்லமை கொண்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களை, இறுதியாக இந்த 20ஆம் ஞாயிறு கடவுளின் மீட்பு திட்டம் யாவரையும் உள்ளடக்கியது என்ற உறுதியை நமக்கு அளிக்கிறது. ஏசாவை போல நீதியும் நேர்மையை பின்பற்றும் அனைவருக்கும் நம்முடைய இல்லத்தையும் சமூகத்தையும் திறந்து வைப்போம். பவுலை போல அனைவருக்கும் இரக்கம் காட்டியதால் நாமும் நம்முடைய தவறளிக்கும் சகோதர சகோதரி மீது இரக்கம் காட்ட கற்றுக்கொள்வோம். கானானிய பெண்ணை போல எந்த புறக்கணிப்பு வந்தாலும் தாழ்மையுடனும் விடாமுயற்சியுடனும் நாம் நீதிக்காகவும் நம் தேவைக்காகவும் இயேசுவிடம் மன்றாடுவோம். விசுவாசமே அனைத்து எல்லைகளையும் உடைத்து கடவுளின் இரக்கத்தை நம் மீது கொண்டு வரும். ஆமென்.